என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே ஒரு தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னிடமே நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு உன் தோள் மேல் கை போட்டு அன்பையும் ஆறுதலையும் செலுத்துபவர்கள் போல பேசிக்கொண்டிருக்கும் அந்த நபர் உனக்கு பின்னால் என்னவெல்லாம் வேலை செய்கின்றார் என்பதை நான் சொல்லத்தான் போகின்றேன். என் தங்கமே, அப்பாவித்தனமாக பேசுகின்றார். யாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதை இன்னுமா நீ உணரவில்லை? இன்னும் எல்லோரிடமும் ஏமாறக்கூடிய அளவிற்கு நீ நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பாய். என் செல்லமே, உன்னுடன் இருக்கக்கூடிய உன் மீது பாசத்தோடு பேசுவது போலவும் அக்கறையோடு பேசுவது போலவும் எல்லா விஷயங்களையும் யதார்த்தமாய் பேசினாலும் எப்படி உன்னை ஏமாற்றலாம் என்பதில் தன் குறியாக இருந்து உன்னிடம் இருந்து பெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை சாதாரணமாக கீழே தள்ளிவிட தயாராக காத்திருக்கும் அந்த பச்சை துரோகம் செய்த மனிதரை இப்பொழுது அதற்குரிய தண்டனையை பெரும்படியாக நான் செய்ய போகின்றேன். இப்பொழுது அவர் கஷ்டப்படுவதையும் அதனால் அவர் வருத்தப்படுவதையும் வேதனை விட்டு அழுவதையும் கண்ணீர் விடுவதையும் பார்த்து நீ புரிந்து கொள்ளலாம். என் செல்லமே, இத்தனை நாளாக உனக்கு நல்லது செய்வது போல நடித்து கொண்டிருந்த அந்த நபர் இவர்தான் என்பதை நீ உணரும்படி உன் கண்ணெதிரே அவருக்கு கஷ்டத்தை கொடுக்க போகின்றேன். ஆசைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருமே வாழ்வதில்லை. நீயும் அப்படி சில விஷயங்களை ஆசைப்பட்டதால் தானே இப்போது அவற்றை பெற்று கொண்டிருக்கின்றேன். உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். நேரம் வரும்பொழுதெல்லாம் உன் பாரமெல்லாம் தன்னால் விலகும் என்று நம்பி காத்திரு. உனக்குள் அமைதியையும் இன்பத்தையும் கொடுத்து உன் நெஞ்சமெங்கும் மனமகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டியது இந்த அம்மா என்னுடைய பொறுப்பு. என் பாதுகாப்பில் இருக்கும் உனக்கு தீங்கு செய்துவிட்டு உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை நிம்மதியில்லாமல் தவிக்க விட்டுவிட்டு அவர் மட்டும் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்து விடுவார்கள் மட்டும் எப்போதும் சுயநலமாக மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள். நீ கவலை கொள்ளாதே. உனக்கு துன்பமும் துரோகமும் நிலைத்து ஒரு நபர் நிம்மதியாக இந்த பூமியில் வாழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். என் தங்கமே, இந்த எண்ணம் வந்துவிட்டால் அப்படி இந்த உலகில் எல்லோரும் தேவர்களாக மாறிப்போவார்கள் என வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நான் எப்படி துன்பத்தை மாற்ற வேண்டும்? என் தங்கமே, கண்ணாடி நொறுங்கித்தான் போகும். நீயும் உன் வாழ்க்கையின் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்த முடியும் என்று சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல, வரலாறு. நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்துவிடும். என் தங்கமே, நீ எப்பொழுதும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றாயே தவிர யாரும் கெட்டுப்போக வேண்டும் என்று நீ நினைப்பதில்லை. அப்படிப்பட்ட என் செல்ல குழந்தையான உன் வாழ்வில் உனக்கு கெடுதல் நடக்கும்படி வருந்திய நேரமெல்லாம் போதும். உனக்கு கெடுதல் நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல் உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கு வேண்டுதலையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை அன்பாகவும் அழகாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையும் வாழும்படி உன் தாயானவள் உன் அம்மா நான் செய்ய போகின்றேன். எல்லோரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று நினைக்காதே. இங்கு எல்லோருக்கும் ஒரு குணம் உண்டு. அவரவருக்கென ஒரு கொள்கையும் ஒரு பிடிவாதமும் கூட உண்டு. வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை என் செல்லமே. எல்லோருடனும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஆனால் எல்லோரையும் முழுவதுமாக எல்லா விஷயத்திலேயும் நம்பிவிடக் கூடாது என்பதனை புரிந்து கொள். மற்றவர்கள் மனதில் இனிமையால் வாழ நினைக்கின்ற உன் வாழ்வில் நிச்சயம் நான் இனிமைகளை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கை எனும் போராட்டத்தில் எப்பொழுதுமே நீ போராடி கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் என்பதை இரண்டாவதாக நான் செய்யக்கூடிய பிடிவாதமான ஒரு சில மனிதர்களுடன் பழகித்தானே
அவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். கவலைப்படாதே. உன் விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கு துரோகம் செய்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைக்கின்றேன். அமைதியாக இரு என் செல்லமே. எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட நீ தயாராக இரு என் தங்கமே. உனக்கு பிடிக்காதது கிடைத்தால் நீ மறந்துவிடு. தேவையில்லாமல் பிடிக்காததையும் நடக்காததையும் நினைத்து கோபம் கொள்ளாதே என் செல்லமே. மனதிற்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்க இந்த அம்மா நான் எப்பொழுதும் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையை திசைமாற்றம் பேசக்கூடிய சொற்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. இந்த உலகத்தில் உறவு என்பது ஒரு புத்தகம் போலத்தான். அந்த புத்தகத்தில் தவறும் இருக்கும், சில சரியும் இருக்கும். தவறு என்பது ஒரு பக்கம் என்பதற்காக அந்த புத்தகத்தை கிழித்துவிட முடியாது அல்லவா? உன்னுடைய உறவுகளில் யாரோ ஒருவர் தவறாக இருக்கின்றார் என்பதற்காக உறவுகளே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிவிட முடியாது. யார் சரியில்லையோ அவர்களை விட்டு விலகி நின்றுவிடும். மறக்க வேண்டியதை மட்டும் மறக்காமல் இருப்பது தானே வழிகளுக்கு ஆரம்ப புள்ளி. இதை மறக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு. கண்ணையும் காதையும் கண்ட இடங்களுக்கு எல்லாம் தூது அனுப்பி கொண்டே இருக்காமல் எது நல்லதோ அதை மட்டும் பார்த்து, எது நல்லதோ அதை மட்டும் கேட்க பழகு. துன்பம் எனும் கிணற்றில் போல் நீயே விழுந்து விடாதே என் செல்லமே. நீ நல்ல குணம் கொண்ட நல்லவர்களோடு பழகினால் அதன் மூலமாக ஏமாறாமல் இருப்பாய். ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். ஆனால் கெட்டவர்களுடன் பழகினால் எப்படி ஏமாறுவது, எப்படி ஏமாற்றுவது என்பதுதானே உனக்கு தெரிய வரும். எப்போதும் நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல மனிதர்களுடன் பழகு. உன் வாழ்க்கையில் ஒளி குறைவாக இருக்கின்றது. அதனை ஏற்ற வேண்டியது உன் அம்மா. என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே உன் சிரிப்பை முகத்தில் ஒரு உறுப்பாக வைத்து கொண்டே இரு. கவலை என்பது காதில் போடும் காலணியாக மாற்றிவிடு என் செல்லமே. புன்னகை இருக்கும் இடத்தில் ஒரு பொழுதும் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்து சேரவே சேராது. நீ இழந்த விஷயங்கள் எல்லாம் தானம் செய்ததாக நினைத்தாலே அதற்குரிய பலன் தானாக உன்னை வந்து சேரும். தானமும் தர்மமும் ஒருபோதும் வீணாகாது என்பதை நீ அறிவாய்தானே. உன் வாழ்க்கையில் கடந்து போன விஷயங்களை நினைத்து கவலை கொள்ளாதே. கோபமும் பேராசையும் தவறான எண்ணமும் அகங்காரமும் பொறாமையும் எதிரிகளாய் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கும் என் தங்கமே. உன் முன்னேற்றத்திற்கு அது எதிரியாக எது வந்தாலும் அதை சற்றும் யோசிக்காமல் தூக்கி போட்டுவிட்டு உன் எண்ணம் முழுவதுமாக இந்த அம்மாவை நினைத்து வழிபட்டாலே போதும். உன் காலம் என்பது பொற்காலமாகவே மாற்றிவிடும் என் செல்லமே. எப்பொழுதும் நான் உணர்ந்துதான் இருக்கின்றேன் என்பதனை கண்டு நீ உணரப்போகின்றாய் என்பதை நானும் உணர்ந்து கொண்டு விட்டேன். அதற்கு பலனாக உன் வாழ்வில் நல்லது செய்வதற்காக உன் அம்மா நான் ஓடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உனக்கு இந்த மாதிரி துரோகத்தை செய்து கொண்டிருப்பது வேறு யாரும் இல்லை, உன் உறவினர்களில் ஒருவர்தான். உன்னோடு இருந்து கொண்டு நீ செய்கின்ற நல்லவற்றிற்கெல்லாம் தடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் யார் என்று என் பிள்ளை உனக்கே தெரியும். அவரிடமிருந்து நீ சற்று விலகியே இருக்க வேண்டும் என் பிள்ளையே. உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.